மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி, இந்த மக்களுக்கான ஆட்சியை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தலைமையிலே நேர்மையாக இந்த ஆட்சி நடைபெறுவதை, மக்களுக்காக இந்த ஆட்சி நடைபெறுவதை நானும் அவரோடு இன்று இணைந்து மக்களுடைய தேவையை உணர்ந்து நாள்தோறும் பணியாற்ற நான் இன்றைக்கு அமைச்சருடைய தலைமையிலே இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக உழைத்ததுக்கு மரியாதை கிடைச்சிருந்தா எனக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். சீட்டு கொடுக்கல. ஆனால் 2021 யாரத்தால் 1% வாக்கள் வித்தியாசத்தை நான் தோல்விவிட்டேன். 5 ஆண்டுகள் கழகத்தினுடைய வெற்றிக்காக நான் அயராது உழைத்திருக்கிறேன். அதே மாதிரி அங்கே நான் வெற்றி பெற வேண்டும் என்று கழகத் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் 76,000 குடும்பங்களுக்கு நான் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறேன். ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் இவர்தான் வேட்பாளராக வர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்காக நாள்தோறும் உதவி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணிய வேளையிலே கழகம் என்னை கைவிட்டு விட்டது. நிற்கிறாங்க வாங்க. சார் இங்க பாக்கலாங்க. ஓகேங்க தலைவர், அப்படியே அந்த பொக்கே கொடுங்க, மாலை எடுத்துட்டு பொக்கே கொடுங்க, மாலை எடுத்துங்க. கீழே பின்னாடி தள்ளி வாங்க. தம்பி யார் பாது கொஞ்சம் மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி, இந்த மக்களுக்கான ஆட்சியை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தலைமையிலே நேர்மையாக இந்த ஆட்சி நடைபெறுவதை, மக்களுக்காக இந்த ஆட்சி நடைபெறுவதை நானும் அவரோடு இன்று இணைந்து மக்களுடைய தேவையை உணர்ந்து நாள்தோறும் பணியாற்ற நான் இன்றைக்கு அமைச்சருடைய தலைமையிலே இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக உழைத்ததுக்கு மரியாதை கிடைச்சிருந்தா எனக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். சீட்டு கொடுக்கல. ஆனால் 2021 யாரத்தால் 1% வாக்கள் வித்தியாசத்தை நான் தோல்விவிட்டேன். 5 ஆண்டுகள் கழகத்தினுடைய வெற்றிக்காக நான் அயராது உழைத்திருக்கிறேன். அதே மாதிரி அங்கே நான் வெற்றி பெற வேண்டும் என்று கழகத் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் 76,000 குடும்பங்களுக்கு நான் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறேன். ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் இவர்தான் வேட்பாளராக வர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்காக நாள்தோறும் உதவி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணிய வேளையிலே கழகம் என்னை கைவிட்டு விட்டது. நிற்கிறாங்க வாங்க. சார் இங்க பாக்கலாங்க. ஓகேங்க தலைவர், அப்படியே அந்த பொக்கே கொடுங்க, மாலை எடுத்துட்டு பொக்கே கொடுங்க, மாலை எடுத்துங்க. கீழே இருக்கு.
பின்னாடி வாங்க, தள்ளி வாங்க. தம்பி யார் அது? எப்படி இது பண்றது? பின்னாடி வாங்க. ஏன் செல்போன் நோக்கு